மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ரிவிஷன் பார்க்குறோம் அப்படின்னா பேங்கிங் கம்பெனிஸில் 6th ரிவிஷனில் இருக்கிறோம். ஸோ இதில் வந்து ஹவு டு ப்ரிப்பேர் த பேலன்ஸ் ஷீட் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு காமர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஃபார்மெட்டை மட்டும் இன்றைக்கி வியூ பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு மொத்தம் எத்தனை ஷெட்யூல் போடுறோம் அப்படின்னு சொன்னால் மொத்தம் 12 ஷெட்யூல்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு தேவைப்படுது. இங்கே பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஷெட்யூல் இஸ் கேபிட்டல், செகண்ட் ஒன் ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ், தேர்ட் டெபாசிட், ஃபோர்த் ஒன் பாரோயிங், ஃபிஃப்த் ஒன் இஸ் அதர் liability and provisions, then sixth one cash and balance with RBI, seventh one balance with the bank and money at call and short notice, then investments, advances, fixed asset, then other assets அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 11 ஷெட்யூல்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். 12th ஷெட்யூல் என்ன அப்படின்னா கண்டிஜென்ட் liabilities. ஸோ அந்த கண்டிஜென்ட் liability அப்படின்றது நம்ம அசட்ஸ் அண்ட் liabilityயில் நம்ம மென்ஷன் பண்ணாமல் கீழே நோட் மாதிரி தான் மென்ஷன் பண்ணுறோம். தட் இஸ் ஆல்சோ பில் ஃபார் கலெக்ஷன் அப்படின்ற கான்செப்ட். ஏதாவது பில் பெண்டிங் இருக்குது, கலெக்ஷனுக்காக நம்ம டியூ அனுப்பியிருக்கோம், பட் வி கேனாட் ரிசீவ்டு அப் டு டேட் அப்படின்னு சொல்லி வரும்போது அது பில் ஃபார் கலெக்ஷன்ஸ் அப்படின்றத நம்ம நோட்டில் வந்து மென்ஷன் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ அந்த 12 ஷெட்யூலுக்கும் சப் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஷெட்யூல் நம்பர் 1 கேபிட்டல். கேபிட்டல் அப்படின்னு சொல்லும்போது ஆத்தரைஸ்டு கேபிட்டல். அந்த ஆத்தரைஸ்டு கேபிட்டல் நம்ம எவ்வளோ பெர்மிட் வாங்கியிருக்கோமோ அந்த அமௌண்ட்டை மென்ஷன் பண்ணுறோம். தென் இஷ்யூடு கேபிட்டல், தென் சப்ஸ்கிரைப், தென் கால்ட் அப். ஸோ கால்ட் அப் கேபிட்டல் தான் நம்மளுடைய டோட்டலாக கன்சிடர் பண்ணுவோம். இதில் 3 கேபிட்டலுமே நம்ம கன்சிடர் பண்ணுறது கிடையாது. தென் லெஸ் கால்ஸ் அன்பெய்டு, தட் இஸ் கால்ஸ் இன் அரியர், அதை லெஸ் பண்ணுறோம். தென் ஆட் ஷேர் ஃபர்ஃபீட்டட் எதுவும் இருந்தது அப்படின்னா அதை ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு கிடைக்கிற டோட்டல் கேபிட்டல் கிடைக்கும். தென் ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸில் நம்ம ஏற்கனவே ப்ராஃபிட் அண்ட் லாஸில் கால்குலேட் பண்ணி வச்சிருக்கிற ஸ்டாட்டுட்டரி ரிசர்வ், கேபிட்டல் ரிசர்வ், if anything in the problem we have to take under the schedule number 2, share premium, revenue and other reserve, balance and profit and loss accounts. So profit and loss account வரக்கூடிய balance carried forward நம்ம இங்கே நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். that is schedule number 2ல. ஷெட்யூல் நம்பர் 3 டெபாசிட், டிமாண்ட் டெபாசிட், சேவிங் பேங்க் டெபாசிட், டேர்ம் டெபாசிட்ஸ் எந்த ஐட்டம்ஸ் இருந்தாலும் இதில் மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஷெட்யூல் நம்பர் 4 பாரோயிங்ஸ், பாரோயிங் இன் இந்தியா தென் அவுட் சைட் இந்தியாஸ் வி ஹவ் டு டேக்கன் அண்டர் த ஷெட்யூல் நம்பர் 4. தென் ஷெட்யூல் நம்பர் 5 liability and provisions, that is bills payable, interest accrued, other income we have to taken under the schedule number 5. 6 cash and bank balance with RBI, cash in hand balance with RBI, that is current account. In any other account we have to taken under the schedule number 6. Schedule number 7 balance with the bank and money at call and short notice, that is balance with the bank in current account or any other deposit account we have to take under the schedule number 7. Then money at call and short notice with the bank, then any other bank we have to take under the schedule number 7. First we have to find out the total number of balance with the bank, money at call and short notice under the schedule number 7. Then 8th one is investment in India then outside India, that is government security, share and defense, that is in India then outside India we have to take under the schedule number 8. Then schedule number 9 advances, that is bills purchased and discounted, cash credit, overdraft, any other loans, any other loan is given to the customer, this is come under the schedule number 9. Then term loan secured by tangible assets advanced in India then outside India we have to taken under the schedule number 9 under the head of advances. And then next we find out the total. Then schedule number 10 fixed assets, that is premises, bank premises, then any other fixed asset we have to deduct the depreciation of the fixed asset, then also find out the total of the schedule number 10. Then schedule number 11 other asset, that is interest accrued, tax paid in advances or tax deducted at sources, stationery and stamp, non-banking assets, these also added in the under the schedule number 11. Find out the total. Then next one schedule number 12 contingent liability. So the contingent liabilities நம்ம என்ன செய்ய மாட்டோம் அப்படின்னா டோட்டலில் கன்சிடர் பண்ணக்கூடாது. we have to taken only for the KINS under the balance sheet. Claims against the bank not acknowledged as debt, liability for partly paid investments, liability on investment of outstanding forward exchange contract, guarantee given on behalf of the constituent India then outside India, this also considered under the contingent liability. ஸோ மொத்தம் 12 ஷெட்யூல் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். பில் ஃபார் கலெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம மென்ஷன் பண்ணுறோம், அது எதுவும் இல்லை அப்படின்னா நம்ம எடுக்க தேவையில்லை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த ஒவ்வொரு ஷெட்யூலையும் நம்ம முதல்ல டோட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் இதனுடைய டோட்டலை நம்ம இங்கே மொத்தமாக மென்ஷன் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து 5 ஷெட்யூல் வரைக்கும் நம்மளுக்கு எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா லைபிலிட்டியை மென்ஷன் பண்ணுது. 6லேருந்து 11 வரைக்கும் அசட்டை நோட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு 2க்கும் உரிய அமௌண்ட்டும் டேலி ஆகுதா அப்படின்றத மட்டும் தான் நம்ம செக் பண்ணுறோம். கண்டிஷன் லைபிலிட்டியை கீழே நம்ம நோட்டாக மென்ஷன் பண்ணாலே போதும், அதை நம்ம என்ன செய்ய தேவை கிடையாது, டோட்டலை விட ஆட் பண்ண தேவை கிடையாது. சரியா? இதை வச்ச சிம்பிள் ப்ராப்ளம் எது இருந்துச்சுனாலும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்டுக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.